ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 30th டே ஆஃப் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓரளவு 30 டே வரைக்கும் வந்துட்டோம். நம்ம பேசிக் அவ்வளோ ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபேஸ் போர்ட்ரைல் தான் பார்க்க போகிறோம். சைடு ஃபேஸ் போர்ட்ரைல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு 2 மாடல் வரைஞ்சி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரேன். ஓகேவா? முதல்ல ஒரு லைன், ஒரு ஸ்டாண்டிங்கான லைனு, அப்புறம் நோஸ், ஒரு லிப், அப்புறம் டவுன் லிப், அப்புறம் முடிச்சுட்டு நெக்கு, அப்புறம் ஹெட்டு ஃபினிஷ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு ஃபேஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹைப்ரோஸு, லிப் வந்து லைட்டாக அப் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா ஒரு ஸ்மைலி லுக்கோட சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஒரு டெக்கர்லாம் கொடுத்துட்டு ஹேர் லுக்கு அதெல்லாம் கொடுத்துடணும். ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம கொடுத்து பார்ப்போம் எப்படின்னு. ஒவ்வொரு இதுக்கும் நான் ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அது பார்த்து போடுங்க. நான் ரொம்ப இதெல்லாம் ஓட்டலை. ஸோ கொஞ்சம் இதை பார்த்து தான் பண்ணியிருக்கேன். ஒரு இதுவும் ஒரு இது டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக நம்மளோட ஹேருக்கெலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஜிம்கா வந்து இது வந்து 2 லேயர் ஜிம்கா கொடுத்துருக்கேன். அது ஒரு சிங்கிள் லேயர் ஜிம்கா. இது இந்த ஒரு பெட்டிஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து ஒரு லைட்டாக ஒரு நீளமான ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஃபேஸ் வந்து ஒரு குட்டி ஃபேஸ் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன், செகண்ட் நோஸ், அதிலே ஒரு ஸ்லாண்டிங் லைன், நோஸ் அண்ட் ஒரு லிப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு லிப், செகண்ட் லிப் வந்துடும். அடுத்து ஒரு நெக். இப்போ 6th எல்லாத்தையும் சேர்த்து வரைஞ்சி காமிக்கிறேன். ஸ்லாண்டிங் லைன், நோஸ், லிப் அண்ட் நெக் முடிஞ்சு. இதுதான் ஒரு பேசிக்கானதே. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னும் ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் ஸ்லோவாக கற்றுக் கொடுக்குற மாதிரி. ஓகேவா? இது வந்து இன்னும் ஈஸியானது. ஒரு ஃப்ரீ ஹேர், ஒரு சைடு ஃப்ரீ ஹேர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா தனியாக கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே.